உள்ளது. எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 58:11 போதும். இதை எப்படி நிறுத்திக்கும்? அது போல வேண்டாம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. நல்லா இருக்குதுல்ல? அல்லேலூயா. அவர் லெஃப்ட் ரைட் சொல்லி உங்களை நடத்துவோம். வலது போ இடது போ அப்படி உங்களை நடத்துவான். கர்த்தர் நடத்துகிற மனுஷன் வித்தியாசமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏசப்பா உங்களை எப்படி டுவர்ட்ஸ் அவருக்கு நேரா நடத்துவார். பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரம் நடத்துவார். விசுவாச வாழ்க்கைக்கு நேரம் நடத்துவார். ஒரு ஆண்டவர் தூய வழியில உங்களை நடத்துவார். நன்மையான பாதை நடத்துவார். அல்லேலூயா. அதுதான் நீதிமொழிகள் 10:29 சொல்லுது, கர்த்தருடைய வழி உற்றவர்களுக்கு அரணாயிருக்கும். ஆண்டவர் காட்டுற பாதையில இடரு கிடையாது. ஆண்டவர் காட்டுற பாதையில முள்ளுகள் கிடையாது, வேதனை கிடையாது. ஆண்டவர் நீதியின் பாதையில் நடத்துறார். எப்படி நடத்துறாரா? என்ன பாதை நடத்துறாரா? அந்த நீதியின் பாதையிலே அவர் நடத்தி என் ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு உங்களை நடத்துவது நீங்க இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, செல்போன் இல்ல, பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இல்ல, உங்களை தெய்வமே நடத்தும். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருந்துட்டு ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தரை பத்தி இன்னொருத்தர் சொன்னார். அவன் அவருக்கு கொடுத்தது தேவ திட்டம் தான், ஆனா அதை பிசாசு புத்தியில செயல்படுத்துறார். ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்திருப்பார், கிருபையை கொடுத்திருப்பார், திறமையை கொடுத்திருப்பார், வேலையை கொடுத்திருப்பார், மனைவியை கொடுத்திருப்பார், புருஷனை கொடுத்திருப்பார், பிள்ளைகளை கொடுத்திருப்பார். அதை எப்படி தேவ திட்டத்தை தான் நடத்தணும். அவர் ஆலோசனை நடத்தணும். இந்த பிசாசு புத்தியில நடத்தினா தேவ திட்டம் கொலாப்ஸா போயிடும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு நிச்சயமும் நடத்தணும்னா அங்க அந்த நடத்துகிற ஆள், அந்த நடத்துகிறவர்கள் திடீர்னு நில்லுன்றுவார். வேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினாரும் போட்டிருக்குது. மத்தேயு 13 யாத்திராகம் 13 அவர் வழி நடத்தினார். வேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி நடத்தினார். திடீர்னு ஆண்டவர் போவே இல்லை. வேகம் அப்படி நிற்குது, அக்னி அப்படியே நிற்குது. கதறான், ஆண்டவரே ஆண்டவரே நீங்க எனக்கு முன்னாடி போனாதான் நான் போவேன் அப்படி கதறான். அப்படியே சொல்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. இது தெய்வத்தினுடைய அருளும் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் இதுவரை சுய அறிவில சுய பலத்துல நீ நடத்தப்பட்டிருக்கலாம். அவன் சுய ஞானத்தில் நடத்தப்பட்டிருக்கல. நீங்க 13 படிச்சது கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணுவாயானால். ஆமென். அங்க என்ன பண்ணாத, உன் சொந்த பேச்சை பேசாத, உன் சொந்த வேலையை பார்க்காத. நீ என்ன பண்ணு, இது என்ன பண்ணு, கர்த்தருடைய நாள் என்று நீ எண்ணுவாயானால். அல்லேலூயா. நடத்துறமா வேண்டாமா? வேற எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேற இடத்துலாம் ஜெயம் வர, நம்மள ஒருத்த கூட ஏத்துக்க மாட்டான். நம்ம போனோம் அது மாதிரி அவரை தவிர. அதான் அடிக்கடி ஒரு பாட்டு பாட, உம்மை போல புரிந்து கொள்ள நீங்க விரல் விட்டு என்ன கூட உங்களுக்கு 10 ஃப்ரெண்ட் இருக்க மாட்டான். நம்ம குணம் அவ்வளவு லட்சணம். எல்லாரும் வெட்டி தள்ளிடும். எவனும் செட் ஆக மாட்டான். ஒரே ஆள் செட் ஆகுற இயேசுதான். கையை தட்டு, அவர் தான் செட் ஆகும். அவர் தான் நம்ம எப்படி இருக்கோம் அப்படி ஏத்துக்குப்பாரு. நீங்க விரல விட்டா கூட 10 பேர் என்ன பண்ணாத இருக்க, நீ சொல்லி பேப்பர் எழுதி காட்டி தெரியும் அவங்களோட உயிர் தோழி சொல்லிப்பாரு. நம்ம குணம் அப்படி. அதுதான் அந்த பாட்டு ரொம்ப உணர்ந்து பாடுது. ஆமென். நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என். அல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் நான் முடிக்கிறேன். எப்பவுமே அடுத்த வாரத்துல மெசேஜ் 9:15 முடிஞ்சிடும். காணிக்கையெல்லாம் போட்டு நான் 9:30 இருந்து போயிடணும். அது போல் நீங்கள் என்ன பண்ணுங்க, சபை 7 மணிக்கு நீங்க ஒரு 6:30 ஏஞ்சா கூட 7 மணிக்கு சர்ச்சுக்கு வந்துடலாம். 6:30 மணிக்கு. ஒரு நல்ல குடும்ப பெண்மணிகள் என்ன பண்ணணும், ஆமென், நைட்ல பிக் பாஸ் பார்த்துட்டு 12 வரைக்கும் பார்த்துட்டு, அது மாதிரி கர்த்தர் புண்ணியத்துல சீக்கிரம் முடிய போகுது. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவன் நைட் பிறகு வருது 10:05 வருது. நான் சொன்னேன் 10:35 ஒன்று வரம் பாடுறான்னு. கரெக்டா 10:35 வருது. இன்னும் லேட் ஆயிடுச்சு தெரியும். நம்ம ஒரு சொல்லிட்டு கரெக்டா பிக் பாஸ் பார்த்துட்டு வருது. இயேசு வேணும், பிக் பாஸ் வேணும். இன்னொன்னு வராதுன்னு அதுக்கு மனசாட்சி பேசுது. 10:30 மணிக்கு போய் என்ன பண்ண போறோம்? ஆமே பாதி ஜபம் முடிஞ்சிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நான் கரெக்டானு கேட்டேன். மேனகா கரெக்டா? ஆமா பாஸ்டர். நான் பரிமளம் கரெக்டா? ஆமா பாஸ்டர். அல்லேலூயா.
இப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும். இயேசுவா சினிமாவா, இயேசுவா உலகமா, இயேசுவா தூக்கமா, உங்க வாழ்க்கையா தூக்கமா, நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. இதுல சில ஞானிகளா இருப்பாங்க. நான் வீட்டிலேயே அது நீ வீட்டிலேயே சர்ச்சை நடத்தீங்க, சர்ச்சுக்கு வர ஆமாவா? ஒருத்தர் நல்லவர் சொல்றாரு, வருஷம் ஃபுல்லா வைக்கலாம் பாஸ்டர் நைட் பிரேயர். இந்த சர்ச்சை நம்பியா? 5 நாள் ஆகலாம், குச்சி 5 நாள் வரும். 6ல இருந்து விட்டு விட்டு வரும். அதுக்கப்புறம் வீட்லயே இருக்கும். ரைட், ஒரு வசனம் படிங்க. யாத்திராக 15:13 படிங்க. ஒருத்தர் உபாகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படி. 2 பேருக்கு படிங்க. 5 மினிட்ஸ்ல நான் முடிக்கிறேன். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உன் கிருபையினாலே அழைத்து வந்து உமது பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக வழி நடத்தினீர். அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எங்க வழி நடத்தினாராம்? அவர் பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராய். ஆமென். அல்லேலூயா. பாவத்துல, குடியில, வெறியில, அசுத்தத்துல, துன்மார்க்கமா எங்கேயோ ஏதோ இடத்துல வாழ்ந்த நம்மை அவர் மீட்டு கொண்டு அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராய் நடத்தினி. ஆமென். நம்புறீங்களா? சர்ச்சுக்கு வர்றது சும்மா ஒண்ணும் கிடையாது. நீங்க சர்ச்சுக்கு வர்றது சும்மா கிடையாது. நீங்க நினைச்ச கூட வர முடியாது. ஆமென். நிறைய பேர் சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கிறான், தடையாயிடுச்சுன்னுவான். பல தடைகள். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்ம மீட்டு கொண்டு அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராய் நம்மை நடத்துகிறாராம். எதுக்காக நடத்துகிறார்? இங்க வைத்து நம்மை பாதுகாப்பதற்கு, இங்க வைத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, இங்க வைத்து வாழ்க்கையை கற்றுத்தருவது, இங்க வைத்து தொழிலை எப்படி செய்வது, இங்க வைத்து நித்திய ஜீவனுக்கு எப்படி போவது. அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக நம்மளை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த ஜனம் நீங்க வந்து உட்காந்துக்கிற இந்த 70-80 பேர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. தேவனால் மீட்டு கொண்டு நம்ம தேவனுக்கு நேராய் வழி நடத்துகிறார். ஆமாவா? அல்லேலூயா. சங்கீதத்தில் சொல்லுது, என்னை கூடார மறைவிலே மறைத்து. இந்த கூடார மறைவு, இந்த சபை என்ற மறைவு, இதுல உபதேசம், கண்டிப்பு, ஒரு பயம், ஒரு நடுக்கம். மாஸ்டர் திட்டுவார், ஆண்டவர் பாக்குற 4 பேர் பாக்குறாங்க. இதுல வந்து சிகரெட் பிடிக்கும், கட்டவாடு, எதுவும் பயந்து அதுல இருந்து மெதுவா அவன் தாய் கீழ்ப்படினோம், தகப்பனு கீழ்ப்படினோம், ஒழுக்கமானோம், உழைக்கணும், சம்பாதிக்கணும் என்ற அறிவை இயேசு இங்கே தருது. அல்லேலூயா. அதே சங்கீதம் 65:4 அங்க சொல்றாரு, உடைய ஆலயத்தின் நன்மையினாலே என்னை ஆசீர்வதியாது. இந்த ஆலயத்திலே வரும்போது ஒரு நன்மையை தேவன் தருகிறார், ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார், ஞானத்தை தருகிறார், கிருபையை தருகிறார். அதனால்தான் இந்த சபை கூடுதல சிலெல்லாம் விட்டுருவோம், அலட்சியமா நின்றுவோம். அது ஒரு 4வது 5வது இடமா இருக்கும், 4வது 5வது ஆப்ஷனா இருக்கும். சபை வந்து ஃபர்ஸ்ட் இருக்காது, முக்கியத்துவம் இருக்காது. அவங்களுக்கு தேவைக்காக வருகிற மக்கள், கிறிஸ்துமஸ் கிறிஸ்டின்ஸ், நியூ இயர் கிறிஸ்டின்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா அவங்க எந்த வேலை வெட்டி இல்லைன்னா சர்ச்சுக்கு வருவாங்க, இல்லைன்னா எதனா சண்டை கண்டை போடலை சர்ச்சுக்கு வருவாங்க. ஆனால் தான் பிசாசு என்ன பண்றது? சபைக்கு வருவதை அவன் என்ன பண்றதில்ல, விடுறதில்லை. எபிரேயர் 10:25 சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடக்கூடாது. பெற்றோராக நீங்க உங்க பிள்ளைகளை கைட் பண்ணணும், ஆலயத்துல கொண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்களை ஆலயத்துக்கு கொண்டு வரணும், அவங்களுக்கு வசனத்தை சொல்லி வைக்கணும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி, காசு கொடு, பணம் கொடு, துட்டு கொடு, அறிவு கொடு, எல்லாம் கொடு, கையில பைபிளை கொடு, உபதேசத்தை கொடு, ஒழுக்கத்தை கொடு. அப்பதான் நல்ல தாய், அப்பதான் நீ நல்ல தாய், அப்பதான் நல்ல தகப்பன். நீங்க போயிட்டு உபாகத்துல நீங்க ஆராதிகத்தை படிச்சு பாரு, நீ ஏஞ்சி கொள்ளும் போதும் உட்காரும் போதும் அதை கருத்தாக போதி என்றார். உபதேசத்தை போதிக்கிற தாயாக, உபதேசத்தை போதிக்கிற தகப்பனாக அவங்க முன்னாடி யோகியமா வாழணும். உங்க பிள்ளைங்க மதிக்கணும்னா நீ சர்ச்சில் வந்து கேட்கணும், உபதேசத்தை கேட்கணும். ஒரு அப்பா எப்படி இருக்கணும், அம்மா எப்படி இருக்கணும், பிள்ளை எப்படி இருக்கணும், இந்த உபதேசம் சொல்லப்படும் போது தான் அந்த குடும்பம் அழகான குடும்பம். நீங்க பைபிள் படிச்சு பாருங்க, யாரை கல்யாணம் பண்ணணும், யாரை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆமாவா? அண்ணன் யாரு, தம்பி யாரு, சித்தப்பா யாரு, யாருக்கு என்ன உறவு முறை, இதான் எழுதுறாரு. எந்த தப்பு செஞ்சு எந்த இடம் எழுதுறாரு, யாராரு என்ன மதிக்க எழுதுறாரு. இந்த உறவுகளை நீங்க என்ன பண்ணணும், கட்டி காக்கணும். பகை, விரோதம், கசப்பு உள்ள போனா ஒரு பிரசங்கம் பேசணும், மன்னியோன்னு பேசுவார் ஆண்டவர். மன்னிக்கணும் நீங்க. ஆமாவா? ஒரு பிரசங்கத்துல உழையன்னு பேசுவார், உழைக்கிறவங்களாய் மாறணும். ஆனா சபைக்கு வருவதை பிசாசு விரும்புவதில்லை. சர்ச்சுக்கு நேற்று ஒரு பிரதர் சொன்னார், என் பையனுக்கு ஐக்கியூ கம்மியா இருக்கு, அவனுக்கு ஓவர ட்ரெஸ் ஆனா கண்ணே தெரியாது,
2.5 லட்சம் 3 லட்சம் சொல்ல எந்த டாக்டரும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து 10 கிலோ தூக்குனா 10 கிலோ 9 கிலோ 10.5 கிலோ தூக்குனாலும் ஒரு சிலருக்கு வந்து மயங்கி விழுந்துருவான். என் பையனுக்கு கண்ணு தெரியாது. அந்த கண்ணு ஏன் தெரியலன்னு பல இடத்துல நான் போராடினேன். ஆமே அப்போ சொல்ல நினைச்சுக்காதீங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. அவர் ஒரு இந்து கார் மெக்கானிக் இருந்துச்சு, அந்த ஓம்னி சர்வீஸுக்கு வந்தார். அவர் சொன்ன பக்கத்துல எங்கன்னா பாஸ்டர் இருக்காங்களா, அவங்ககிட்ட போய் ஜெபிச்சு கொண்டு பாருங்க. ஆமென், அல்லேலூயா. எல்லாரை விட இயேசுனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. சர்ச்சுக்குள்ள எதுக்கு கொண்டு வராரு? அவவா பேய் பிசாசு மந்திரம் சூனியம் எவ்வளோ பெரிய சாபக்கட்டில் இருந்தாலும் அவர்களை சபையில கர்த்தர் விடுதலை செய்கிறார். அதுதான் நான் மீட்டு கொண்ட ஜனத்தை அவர் பரிசுத்த பருவத்துக்கு நேராய் நடத்துகிறார். எதுக்காக சர்ச்சுகளை கொண்டு வரணும்? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையா உள்ள இயேசுகிட்ட வந்து பாருங்க, சாபங்கள் எல்லாம் உடைய ஆரம்பிக்கும், மந்திர சூரியங்கள்லாம் உடைய ஆரம்பிக்கும். ஒரு கார்த்திகை ஒரு தம்பி, அவங்க வீட்டுல எதாவது கல்யாணம்னா டெத் ஆயிடும், இல்லைன்னா அடிதடி போலீஸ் ஆயிடும். எந்த கல்யாணம், ஒரு முறை அவங்க பாட்டி செத்துட்டாங்க, அடுத்த கல்யாணம் அப்பா செத்துட்டாரு, அதுக்கு அவனுக்கு கல்யாணம், குடும்பமே நடுக்குது என்ன ஆயிடுமோ. அப்போ கல்யாணம் பேசினோம்னா அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல பண்ணிட்டா, போய் இடிச்சு அந்த கவிதாண்ட போன ஒன்று தெரியும், அது விரலுக்கு 2 விரல் கட் ஆயிடுச்சு. இவன் ஊந்துறான், பயப்படுறாங்க, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, மரணமாயிடுமா. அப்பதான் சர்ச்சுக்கு வந்து ஒரு வாரம் கூட ஆகல. நான் சொன்னேன், ஆமென், அவர் உன்னை சபை கொண்டு வந்தே உன்னை ஜீவனை காப்பாற்று. அல்லேலூயா. அவன் கல்யாணம் ஆகி இப்போ 3 மாசம் ஆகுது. ஒரு பெண் குழந்தை பிறகு நைட் பிறல வந்தாங்க, அந்த விடுதலை செய்தார். நான் என்ன சொல்ல வரேன்னா, சபைக்குள்ள வந்து எவ்வளவு பெரிய பேய் பிசாசு மந்திர சூரிய கட்டு எல்லாத்தையும் உடைப்பான். அதுதான் ஆண்டவர் சபைக்கு அழைத்து வர இந்த பரிசுத்த பருவ நேரம் லீட் பண்றார். இது திருமணமே ஆகாது, உள்ள வந்து கட்டு உடையும், சாபங்கள் உடையும். ஆமே. இதெல்லாம் குழந்தையே இல்லாத எத்தனை பேரு. நான் ஒரு கல்யாணம் ஆச்சு, இந்த சர்ச்சி பையனுக்கு கல்யாணம் பண்ணேன். அந்த ராத்திரி கல்யாணம் முடிஞ்சோடனே, ஐயா இந்த ராத்திரில வந்து ஜோம் பண்ணாரு, 2 பேரும் எனக்கு ஜோம் பண்ணேன். அது கூட அந்த பையனோட சித்தப்பா வந்து நின்னான் பக்கத்துல. 3 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லைன்னா 2 பேருக்கும் ஜோம் பண்ண, 2 பேரு ஒரே மாசத்துல கருத்தரித்தாங்க. 2 நாள் டிஃபரன்ஸ்ல குழந்தை பிறகு, 2 நாள் டிஃபரன்ஸ். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல விடுதலை, ஆண்டவருடைய சமூகத்துல ஆசீர்வாதம், ஆண்டவருடைய சமூகத்துல அபிஷேகம். அதனால்தான் பிசாசு சபைக்கு வருது விரும்பவே மாட்டான். நீங்க சின்ன கூட்டமா பெரிய கூட்டம் என்ன பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நிற்பேன். ஒருத்தர் இருந்தாலும் பிரசங்கம் பண்ண, ஒருத்தர் இருந்தாலும் இதேதான், இதே வேறெல்லாம் மாற்றம் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். உங்க வாழ்க்கை ஜெயமா. சபையில எவ்வளவோ நிமிரக்கூடாது ஒரு கவுனி உள்ள வராங்க, சர்ச்சுக்குள்ள வராங்க. 11 வசனம். அந்த அம்மாவை பிசாசு எப்படி கட்டிருந்தா 18 வருஷமா கட்டிருந்துச்சான். ஆமென். நீங்க சர்ச்சுக்குள்ள வரும்போது எத்தனை வருஷம் கட்டப்பட்ட அந்த கட்டுகளை கட்டவிழ்த்து விடுகிறவராய் இருக்கிறார். நம்புறீங்களா? எப்படி இருந்தாங்களா? எவ்வளவும் நிமிரக்கூடாது கவுனி. கடன், வியாதி, வறுமை, ஏழ்மை, தரித்திரம், அதுல நம்மள குறுகி போக முடியாது செய்யும், கூடி போக முடியாது செய்யும். ஆமென் சொல்லுங்க. நீங்க சர்ச்சுக்குள்ள வரும்போது ஆண்டவர் போதனை, ஆண்டவர் உபதேசம், இந்த கட்டுகள்லாம் உடைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எங்க வருதுல அது இல்ல. உனக்கு தேவை தேவ உபதேச, தேவன் நடத்தும் போது நீ கீழ்படுறாயா. ஆழத்துல கொண்டு போய் போடுன்னு சொன்னது யாரு? சொன்னது யாருங்க? நம்ம வேலை போடுற வேலை. வலது பக்கத்துல போடுன்னு சொல்றது யாரு? ஆண்டவர். அப்போ சபைக்குள்ள வந்தா நம்ம அறிவு கண்ணை தேவன் திறப்பா, அவிசுவாசத்தை மாற்றுவார், அவர் நமக்கு லாபமானது செய்வார். அதனால்தான் அந்த பரிசுத்த பர்வதத்துக்கு நேராய் அவர் நம்மை நடத்துகிறாரா. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம், மனுஷ அறிவு, உங்க திறமை, புத்தி, இதுல நீ ஒருவேளை மங்கி இருக்கலாம். நீங்க இருக்கக்கூடாது, மார்த்தாளா இருக்கக்கூடாது. மார்த்தாள் என்ன பண்ணா? 4 நாள் ஆயிடுச்சு நாருமே நார். அப்ப உண்மையதான் சொன்னா. 4 நாளா நார்ன்றது உண்மைதான். உங்கள்கிட்ட காசு இல்லைன்றது உண்மைதான், உன்னால முடியாதுன்னு உண்மைதான், வருவாய் கம்மின்றது உண்மைதான், உதவி செய்யும் ஆட்கள் என்பது உண்மைதான். ஆனா இன்னொரு உண்மை, உன்னை உண்டாக்கினவரை எல்லாம் முடியும் என்பதுதான் உண்மை. ஆமென். அவரால் எல்லாம் முடியும். மனுஷனால் கூடாதான், என் தேவனால் எல்லாம் கூடும். மார்த்தாளை பார்த்து சொன்னால், நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். கல்லை எடுத்து போடணும் போது ஒருவேளை நான் நினைக்கிறேன், கல்லை எடுத்து போடுறாள் மார்த்தாள் கூட தடுத்திருக்கலாம். சீலையிலே கட்டப்பட்ட 4 நாள் நாரி போய் கிடந்த அந்த சரீரத்துல இருந்து ஒரு குரல் வந்திருக்கல, லாசருவே வெளியே வா. உள்ளே சொத்து பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், ஐ அம் ஹியர், தோ வருகிறேன்னு சொல்லியிருப்பான்ல இல்லையா? ஆமாவா? அந்த கட்டப்பட்ட சீலையோடு அப்படியே குதிச்சு வந்திருப்பான்ல.
உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் கட்டப்படுதோ அது அப்படியே வெளியே வந்து நிற்கும். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அவரால முடியாத காரியம். அதனால்தான் இம்மி கூட மனுஷ அறிவுக்கு போகக்கூடாது. மனுஷ அறிவுக்கு போகக்கூடாது. அறிவு வேணும். அதுதான் நீதிபதி சொல்லுது 24 சொல்லுது, 24:3 அறிவினாலே ஞானத்தினால் வீடு கட்டப்படும், விவேகத்தால் நிலைநிறுத்தப்படும். ஆமென். அதே என்னாக இன்னைக்கு அனுப்பிச்சிருப்பேன். என்ன ஆகும்? 24:5 சொல்லுது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகா இருக்கிறது. பரதேசியாய் போகிற ஜனங்கள், தங்க இடமில்லாத ஜனங்கள், மூட்டை முடிச்சியோடு வனாந்த நடந்து போகிற மனுஷனை பார்த்துதான் யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகு. உங்க வீடுகளிலே தேவ பிரசனம் இருக்கும் என்றால், உங்க சரீரமாக வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்றால், ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆகிய சரீரத்தையும் உங்கள் விசுவாசத்தையும் அவர் ரசிக்கிறவராயிடும். ஆமாவா? கண்ணை மூடு. இந்த இடத்த விட்டு நீங்க போகும்போது ஒரு தீர்மானத்தோடு போங்க. ஆண்டவரே, என்னை நித்தம் நடத்துது ஆண்டவரே. எனக்கு என்ன கைவிட்டுறாதீங்க ஆண்டவர். எனக்கு நான் என்ன தொழில் செய்யணும்? என் பிள்ளைகளை நான் ஒருமனப்படுத்து, என் பொஞ்சாதியை ஒருமனப்படுத்து, என் புருஷனை ஒருமனப்படுத்துங்க. நாங்கள் குழுவா கூட்டாக சேர்ந்த இந்த பூமியை நாங்கள் ஜெயிக்கணும், நாங்கள் ஆசிர்வதிக்கப்படணும். எங்களுக்கு அந்த ஒருமன ஆவியை தாங்க, விசுவாச சிந்தையை தாங்க. ரோமர் 8 அங்கே 14 சொல்லுகிறது, மேலும் எவர்கள் தேவ ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ, பரிசுத்த ஆவி உங்களை நித்தம் நடத்தணும். அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். அப்படியே முழங்கால் பரிசுத்த ஆவியானவரை